நல்லா இருக்குதே கதை. அவர் உங்களுக்கு எப்பாவது நான் சொத்து வித்து தரேன்னு சொல்லி எந்த ரசிகனுக்கிட்டயாவது, ரசிகைக்கிட்டயாவது சொன்னாரா? இல்ல எந்த மக்கள்கிட்டயாவது ஓட்டு கேட்குறப்போ அவர நான் சொத்து வித்து தரேன்னு சொல்லி சொன்னாரா? கேட்கறதுல ஒரு நியாயம் வேண்டாம். இன்னொன்னு, அவரு வந்து ரூ. 2500 தரேன்னாரு, டைம் கேட்டாரு. ஆனா, அவரு எலெக்ஷனுக்கு முன்னாடி பாவம் தெரியாம அறிவிச்சுட்டாருன்னு நெனச்சுக்க வேண்டியது தான் நம்ப. ஏன்னா, அவரு தான் நிதிநிலை என்ன கண்டிஷன்ல இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்கிறாருல்ல. ஆ எல்லாருமே அப்படிதான். வர்றப்ப அது குடுக்குறோம், இது குடுக்குறோம்ன்னு எது குடுக்குறோம், என்ன பண்ணுறோம்னு தெரியாம முன்னாடியே சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கடைசியில பார்த்தா குடுக்க முடியாம போயிருது, சிக்கலாயிருது. எந்த அரசியல்வாதி இதுவரைக்கும் அவரோட சொத்து வித்து மக்களுக்கு குடுத்துருக்காங்க சொல்லுங்க? முன்ன வந்த எம்ஜிஆரோ, இல்ல அதுக்கு முன்னாடி யாராவது காமராஜர் இந்த மாரி ஏதாவது நேர்மையா செயல்பட சில பேர் தவிர, மத்த யாரும் உனக்கு வந்து அவங்கவங்க சொத்து வித்து குடுத்துருக்குறாங்க. எலெக்ஷன் அப்போ குடுப்பாங்க, கடன் கிடன் வாங்கி குடுப்பாங்க. அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அப்புறம் வந்து அவங்க அத சம்பாரிச்சுருவாங்க. ம். சொத்து வித்து தரேன்னு சொல்லி என்னைக்காவது சொன்னாரா? என்னங்க இப்படி கேள்வி கேட்கறதுக்கு இது வேணும். ஓகேவா? பாய் பாய்.